இதுக்கு ஸ்கூலில் இந்த விஷயம் பண்ணி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், இப்போ கிளாஸில் மாட்டிக்கிட்டு இருப்போம், இல்லை அந்த மாதிரி அப்பா கிட்ட எல்லாமே அதான் கிளாஸ் நம்ம ஸ்கூலில் பண்ணுறது முக்கால்வாசி மாட்டிக்குவோம். அது ஏதாவது ஒரு 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 நல்ல த்ரில்லிங்கான மூமெண்ட்டு இது பண்ணோம் விட்டு எழுதி போய் மாட்டிக்குவோம். இது ஒன்று தான் பேலன்ஸ். ஹே என்னது இது? விட்டு சார். விட்டா சார் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, நான் எக்ஸாம் எழுத போகிறேன்? இப்போ ஸ்கூல்லே வந்து பார்த்தா இந்த ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு இது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஸ்கூலில் மறக்கவே முடியாதுன்னா 9th 10th 6 வந்துன்னு கபடி விளையாடுவோம். சண்டை கபடி அடிச்சுட்டு மாயுவோம். அந்த மாதிரி யாருன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தன் பொழந்து இல்லை நீ அடி வாங்கி எப்பயுமே எவன் வந்தாலுமே அடி தான், எவன் போனாலும் அங்கே ரைட் போனாலுமே அடி தான், அந்த தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே ஸ்கூல் டைமில் எங்கே படித்த? ஸ்கூலில் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். எங்கே? நம்ம இந்த ஆரம்ப பள்ளி இங்கே தான், நடுநிலை பள்ளி இங்கே தான், உயர்நிலை பள்ளி மட்டும் டெனிஸ் மிஷன். ஸ்டடீஸில் எப்படி நல்லா படிப்பேன் இல்லை ஆவரேஜ்? இந்த இதெல்லாம் கிடையாது. ஆவரேஜ். நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் கிடையாது, படிக்காத ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஸ்டடீஸில் இப்போ உனக்கு எனக்கு இந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும், எதுவுமே பெருசாக நான் கேர் பண்ணிக்கல அப்படின்லாம் நான் தாண்டி அந்த மிஸ் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணாங்க, டீச்சர் அட்ராக்ட் பண்ணாங்க. ஆர்பிஎஸ்னு ஒரு மேடம் ஸ்கூல் 10th 9th 10th 8th 9th அந்த ஆர்பிஎஸ் அது எனக்கு பிடிக்காது. கடைசியில் அதை எனக்கு ஏன் பிடிக்காது, அப்புறம் எப்படி? அது மேலே வந்து அது ஒரு நெகட்டிவே பசங்க சொல்லி அது மேலே இதுவாகிடுச்சு. அப்புறம் நான் ஒரு கட்டத்தில் அதை பற்றி இன்னொரு வாத்தியார்ட்ட கோல் முட்டி அது அதுக்கிட்ட தெரிஞ்சு அது வேணும்னே பி கிளாஸ்லேருந்து ஏ கிளாஸ் சேர்த்து போட்டு அப்புறம் மேக்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சு மதியத்தில் சாப்பிட்டு அது பக்கத்தில் போய் உட்காந்தோன்னா ஒரு சம் போட்டு காட்டணும், ஒரு கிராஃப் போட்டு காட்டணும், இல்லை ஒரு ஜாமெண்ட்ரி கிராஃப் போட்டு காட்டணும். அதுமாரி என்னை படிக்க வச்சு மேக்ஸ்லாம் நல்ல மார்க் எடுத்து தேர்த்தி விட்டுச்சு. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு அதான் பிடிக்காது, ஆனால் அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்கள பார்த்தோன்னா ஒரு விஷயம் நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களால் தான் நான் அன்றைக்கி கொஞ்சமாவது அடுத்த கிளாஸ் போய்க்கிறேன்னு சொல்லுவேன், இல்லை நான் அதுமாதிரி ஒரு நல்ல நிலைமை இருக்கிறேன். அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஸ்கூலில் இந்த விஷயம் பண்ணி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், இப்போ கிளாஸில் மாட்டிக்கிட்டு இருப்போம், இல்லை அந்த மாதிரி அப்பா கிட்ட எல்லாமே அதான் கிளாஸ் நம்ம ஸ்கூலில் பண்ணுறது முக்கால்வாசி மாட்டிக்குவோம். அது ஏதாவது ஒரு 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 நல்ல த்ரில்லிங்கான மூமெண்ட்டு இது பண்ணோம் விட்டு எழுதி போய் மாட்டிக்குவோம். இது ஒன்று தான் பேலன்ஸ். ஹே என்னது இது? விட்டு சார். விட்டா சார் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, நான் எக்ஸாம் எழுத போகிறேன்? எந்த கிளாஸில் என்ன விட்டு? 11th 12th படிக்கும் போது தான் மேக்ஸிமம் மாட்டி அடி வாங்கினதில்ல. அது மாதிரி அடி வாங்கினதுலாம் கிடையாது, எப்படியாவது எழுதி தப்பிச்சிருவோம். எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சயின்ஸ் வாத்தியார் கொஞ்சம் ஏமாளி வாத்தியார் கேப் விட்ருவோம். ஆன்சர் கொஞ்சம் தெரிஞ்சா எழுதி கேப் விட்டுரு அவர் தப்பு போட்டு வச்சுருப்பாரு. அந்த கேப்பில் ஒரு சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபில் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு சார் எழுதிற ஆன்சர் தப்பு போட்டுன்னு சொல்லி மார்க் வாங்கி பாஸ் ஆகிரும். இங்கிலீஷ்லாம் பண்ணோம்னா வேணுமே நோட் எடுத்துன்னு போயிடுவோம். டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அதில் எந்த இதில் இங்கிலீஷ் இது அதிகமாக இதோ அந்த வார்த்தை எடுத்துன்னு போய் அதிலேயே திருப்பி மாற்றி எழுதி அப்படிதான் பாஸ் ஆகிக்கிறோம். மற்றபடி இங்கிலீஷ்லாம் சுத்தமாக வராது. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனாங்களா? எனக்கு 11th 12th தான் பெஸ்ட் மெமரிஸ், மறக்கவே மெமரிஸ். ஸ்கூல் பேஸ்லேயே காலேஜ் வரைக்குமே வா இல்லை? காலேஜில் எனக்கு ஸ்கூல் மாரி 11th 12th மட்டும் தான் காலேஜ் மாதிரி கட் அடிச்சிருவோம். 11thலாம் பெருசாக எதுவும் இல்லை. 12th நான் கிளாஸ்லேயே பெருசாக உட்காந்து ஃபஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் வைப்போம், அதுக்கப்புறம் ஏன் சொல்லி போயிடுவேன். பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ பாத்ரூமில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையே வெளியில் போயிடலாம். டென்னிஸில் வெளில நாங்கள் கமிட்டியில் தான் இருப்போம் அதிகமாக. எல்லாம் தேய்க்காமல் ரயிலே கேட்டோன்னா கேரம் போர்டில் ஆடினு இருப்போம். இப்போ ஸ்கூல்லே வந்து பார்த்தா இந்த ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு இது மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஸ்கூலில் மறக்கவே முடியாதுன்னா 9th 10th 6 வந்துன்னு கபடி விளையாடுவோம். சண்டை கபடி அடிச்சுட்டு மாயுவோம். அந்த மாதிரி யாருன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தன் பொழந்து இல்லை நீ அடி வாங்கி எப்பயுமே எவன் வந்தாலுமே அடி தான், எவன் போனாலும் அங்கே ரைட் போனாலுமே அடி தான், அந்த தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே நாங்கள் தோட்டத்துக்கு ஜெயிச்சிருவேன், மேக்ஸிமம் ஜெயிச்சிருவேன், நான்லாம் ஜெயிச்சிருவோம். அது வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்கூலில் அந்த லவ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒரே ஒரு புள்ளி கூட வைக்கல. நம்ம வைக்கலன்னா நம்ம ட்ரை பண்ணலையா இல்லை? நம்ம ட்ரையும் பண்ணல, நம்மளே யாரும் ட்ரை பண்ணல. ரெண்டுமே போச்சு. சரி, லவ்க்காக அடி வாங்கி சப்போர்ட் பண்ணி
அது ஒரு கதை கேள்விப்பட்டோம், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பெரிய சம்பவம். அதுதான் இன்னொருத்தனுக்காக போய் அடி வாங்கிக்கிறான், எனக்காக போய் அடி வாங்கல. சரி, எக்ஸுங்கிற ஒரு நபர் வந்து ஒய்ங்கிற ஒரு கேர்ளை லவ் பண்ணாத வச்சு I of the tell of the love of the story of the marriage boy of the marriage girl only. நான் இப்போ ஒரு காதல் கதை சொல்ல போறேன். அதை இந்த அழகான மணமகளுக்கும் மணமகனுக்கும் சமர்ப்பிக்கிறேன். One of the boy of the லவ் பண்ணா அந்த கேர்ளுக்கு வந்து என்னை பார்க்குது போதும் இவன் ஓவரா ஐ பேத்து butterfly. ஒரு ஆம்பளை One of பட்டாம்பூச்சி, the girl of the ஒரு butterfly. பொம்பளை பட்டாம்பூச்சி. எங்களை அந்த பையனை பாக்குறேன்னு நினைச்சிட்டான். அந்த பையன் அந்த பொண்ணு ஆக்சுவலி அவனை பார்க்கவும் காணும். நாங்கள் அட்டனை செத்துக்கினே இவன் பேக்ல இருந்து ரோட் எடுத்து போய் அவங்க பேக்ல வைக்கிறது, பஸ்ல அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அங்கேருந்து ஏன்னா இது பண்றது ஸ்நாக்ஸ் வாங்கி இது பண்ணுறது மாரி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டோம். அடுத்த நாள் அவன் தாய் மாமனை கூப்பிட்டு வந்துச்சு, நான் கல்யாணம் பண்ணி வர பையன் அது கல்யாணம் பண்றோன்னே கூப்பிட்டு வந்துச்சு. அவன் மக்கள் வந்து காலையிலே அவனை இந்த எக்ஸுங்கிற பையனை காலையிலே அடிச்சுட்டுக்கிறானுங்க. அவன் சொல்லல. சாயந்தரம் பஸ் ஸ்டாண்ட்ல ரெடியா நிக்கிறானுங்க. ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசுறான், நாங்க ஒரு 10 பேர் அவனுக்கு சுத்து போட்டோம். அப்புறம் 20 பேர் எங்களை சுத்து போடுறான், பிச்சுக்கின்னு ஓட்டோம். அது எதுவும் வாங்கல. அன்னைக்கு எதுவும் வாங்கல. அன்னைக்கு இசட்டுங்கிற ஒரு நபர் தேவையில்லாம அடி வாங்கினாரு. ஏன்னா அந்த நபர் வந்து அந்த நபருக்காக அவர் தான் வந்து அங்க இதுல பொருள் வச்சவரு. பாவம், இவன் அடி வாங்கணும்னு சொல்லியிருந்தா அவன் சார் ஆயிருப்பான். யாருக்காக பண்ணானோ அவன் ஒரே சமரத்தம். அந்த பொண்ணு பாத்துரு உங்கள எப்படியா சாவுண்டா சொல்லு போயினே போனாலே மறுபடியும் அடி வாங்கணும். இப்ப அந்த எக்ஸுங்கிற ஆளு இப்ப அதே பொண்ணு திரும்பி கல்யாணம் பண்ணிட்டாரா இல்ல என்ன ட்ராக்ல இருக்காரு? எக்ஸுங்கிற ஆளு அந்த ஒய்ங்கிற பொண்ணு கல்யாணம் ஆகி அதுக்கு புள்ளியே வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்குது. ஒய்ங்கிற பர்சன் கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை பிறந்துருக்குது. அப்ப அவங்க 2 பேரும் சேரல. இல்ல வேற பர்சன். அது ஏதோ சப்போர்ட் பண்ண நீங்க மட்டும் சம்பவம். அதே மாதிரி அவங்க மாமா வந்தாம அடிக்கிறதுக்கு அவனும் அதை கல்யாணம் பண்ணல, அவனும் வேற மட்டும் தான் கல்யாணம் பண்ணி. இப்படி காரணமா இருந்துச்சு. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க? இப்ப என்னாச்சு? கேர்ள் வந்து she got married. அவனுக்கு ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் அது. 10th வரைக்கும் அவரேஜ் தான். 11th 12th வந்து கொஞ்சம் சேர்க்க சரியானதால ஒழுங்கா படிக்கல. எப்படியும் விட்டு அடிச்சு பாஸ் ஆயிடலாங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம ஆன்சர் ஷீட்ல மொத்தம் எத்தனை பேஜ்? 40 பேஜ். ஆன்சர் தெரியுதோ இல்லையோ 40 பேஜ் ஃபில் பண்ணுங்க. பேஜுக்கு ஒரு மார்க்னாலும் அங்க பாஸ். முடிச்சதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி பிஎஸ்சி தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பிஎஸ்சி போக முடியல, 12th அறி வச்சேன். அது இல்லாமல் நமக்கு ஏற்கனவே இந்த இதுவும் மேலே எங்கள் மாமா ஈபியில் வேலை செஞ்சதால நமக்கு இது மேலே கொஞ்சம் நாட்டு சின்ன வயசுலேருந்தே இது பண்ண போகிறது. அதனால் அப்படியே என்ன பண்ணாங்க, அவங்க இந்தமாதிரி ட்ரிபிள் சேருனாங்க. ரெஃபர் கைட் பண்ணது அவங்க தான். இபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் இபின்னு போனோம். ஆனால் எதுக்கு சேரணும் படிக்கணும்னு தெரியாது. அப்புறம் இந்த இதுக்கு வரதுக்கு படிக்கணும். அப்புறம் கேட்டு விசாரிச்சு ட்ரிபிளிங் தான் படிக்கணும்ட்டு ஒரு காலேஜ் தான் அப்ரோச் பண்ணோம். அந்த காலேஜ் சரியில்லை, அதில் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் கூட்டு போய் ஒரு ஜெயிலில் தள்ளிட்டு வந்துட்டாங்க. இல்லை அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக கொடுத்துச்சா இல்லை எப்படி? இப்போ நீ ஸ்கூல் ஃபேஸில் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தோம், பெருசாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போகலை அப்படிலாம். நான் காலேஜ் அரியர் வச்சு 12th அரியர் வச்சதுக்கப்புறம் ரொம்ப கூச்சப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். ஏன்னா வீட்டில் எப்பவுமே வந்து எதனா ஒன்று அடிச்சிடுவாங்க, இல்லை தீடுவாங்க. வழக்கமாக அதுமாரி பண்ணுறவங்க அன்றைக்கி வந்து அதுமாரி பண்ணல. சரி பயில ஐட்டியா போ வாய்க்க நீ பார்த்துக்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அது அசிங்கமாக போச்சு. நம்ம எதிர்பார்த்துருந்தது வந்து அடிச்சா அடி வாங்கிக்கலாம், திட்டினா திட்டு வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இதுவில் இருந்துட்டு இப்படி உடனே எனக்கு அசிங்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்காக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி ஒரு 12th வரைக்கும் படிக்காமல் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்து சடனாக அவ்வளோ பெரிய கேப்பில் போய் ஒரு மெச்சூர் ஆகிட்டோம், டீனேஜ் தாண்ட போகிறோம் அப்படின்னா மட்டும் முடிவும் இல்லை. சில அசிங்கம்லாம் ஒரு சிலலாம் காடு மாடலாம் இருக்கிறதால உண்மையாலுமே நம்ம ஊரில் இருக்கிறவங்க அதெல்லாம் அசிங்கமாக பார்த்தாங்க. அந்த பார்வை எல்லாருக்கும் புரியல. இப்போ நம்ம ஆடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், நம்ம வீட்டில் இருக்க வேலை செய்கிறோம்ன்றதுக்காக அவங்க பார்க்குற பார்வை நம்மளை வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு இலக்காரமாக பார்க்குற மாரி எனக்கு தோணுச்சாலும் அதான் உண்மை. பார்த்த பார்வை அவங்க பார்வை தப்பா இல்லை அவங்க பார்வை தப்பா? ஏன் எடுத்துக்கிட்டு தப்பலாம் இல்லை. இப்போ நீ பார்வை நீ நினைக்கிறோம் உன் மனசோட இருந்தாலும் எனக்கு தெரியாது. வெளிப்படுத்தும் போது அது வந்து எனக்கு கஷ்டப்படும். அந்த இதுவை நான் மாற்றுவேன். அப்புறம் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுவேன். அதை மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போவே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நமக்கு ஒரு இதுவாக இருக்கணும். அந்த இதுவும் நானுங்க ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்போவே. அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? இப்போ நம்ம அன்னைக்கு நீ ஹாப்பியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சாங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு லைஃப் பாடம் கற்றுக் கொடுத்தது காலேஜில் தான். டேர்னிங் பாயிண்ட்டே அதுதான். ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஜாலியாக சுற்றி இருந்ததும் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சீரியஸான டைமில் ஆனேன். காலேஜே எனக்கு ஏற்ற மாரி அந்த இதில் கிடச்சிச்சு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாகவே இது பண்ணாங்க. ஏதோ ஏபிசிடி கூட தெரியாது எனக்கு 12th வரைக்கும். முழுசாக ஏபிசிடி கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு வாக்கிங் ஒத்துனா அம்மாட்ட கேட்டேன், போய் படின்னு சொன்னிச்சு. அதே வந்துட்டேன். படிப்போமா?
படிப்பான் அத்தனை இல்லையோ அதுக்கு அந்த இங்கிலீஷ் மேடம் ஒன்று காரணம். அவங்க பேர் பேர் தெரியல. ஆனால் அவங்க கூட இப்போ நான் ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட போய் பேசலை. அவங்களும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ கார்த்திகை தீபத்துக்கு வந்து அவங்க டியூட்டி போகிறப்போ கலெக்டர் ஆஃபீஸில் என் கூட டியூட்டி பார்த்தாங்க. எனக்கு அவங்கள யாருன்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. போய் பேசலாமா வேணாமான்னு ஒரு தயக்க கூச்சத்துலேயே பேசவே இல்லை. நான் பேசுறதுன்னா அவங்களுக்கு இன்னும் அது மெமரபிள். அவங்களுக்கு வந்து தான் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னும் போது அது இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அங்கேயுமே போய் பேசுறதுக்கான ஒரு தயக்கமும் ஒரு தடையும் இருந்துக்கிட்டே இருக்காது. டக்குன்னு மீறி வர முடியல. அது ஒரு குரு. அதுக்கும் முன்னாடியே நாங்கள் சில ஃபஸ்ட் இயர்லேயே சில சம்பவமும் பண்ணோம். எப்பவுமே செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் எக்ஸாம் முடிச்சு சீக்கிரமாக போயிடுவாங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் மாதம் தான் நடக்கும். நாங்கள் மட்டும் பஸ்ஸில் தனியாக வரப்போ சண்முக ஹாஸ்டல் பஸ் வரப்போ பொண்ணுங்க நிறைய வரோன்னு சொல்லிட்டு பேப்பரில் நம்பர் எழுதி அடிக்கிறது. என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுது. பின்னாடியே ஒரு போலீஸ் ஜீப் வருது. நாங்கள் கவனிக்கல. நல்லா பொண்ணு மேலே அடிச்சுட்டே போயிருந்தோமா, ஜீப் வந்து மடக்கிடுச்சு பஸ்ஸை. யார் உள்ளது பேப்பர் வச்சான் இறங்கினா தான் பஸ் விடுவான்ட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. டிரைவர் அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி பஸ்லேருந்து யாரையும் இறக்காத கூட்டின்னு வந்துட்டான். அடுத்த நாள் கூட்டுமே காலையில் நிற்க வச்சிட்டான் எல்லாரையும். ஃபஸ்ட் இயர் பஸ் போல யார் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்போதான் விடுவான்ட்டான். ஏதோ இருந்த பசங்கள்லாம் கொஞ்சம் யூனிட்டியாக இருந்ததால ஒரு 15-20 நாள் வெளியே நின்னோம். 15 நாள் எவனுமே ஆனால் ஒருத்தர் கிளாஸ்க்குள்ளே போல வீட்டிலேருந்து அப்பா அம்மா கூட்டின்னு வாங்கன்ட்டாங்க. ஐடி கார்டெலாம் பிடிங்கினாங்க. லோக்கல் பசங்களை முதல்ல விட்டாங்க. ஆனால் பண்ணதே நாங்கள் தான். லோக்கல் பசங்க நீங்கள் போங்க ஆடிட்டாங்க. பாவம் லாங் பசங்க மாட்டினானுங்க. ஏன் லோக்கல் பசங்க என்ன பண்ணியிருக்க மாட்டானுங்கன்ற இது அவனுங்களோட இதுவே. ஆனால் பண்ணது லோக்கல் பசங்க தான் மாட்டினது. பாவம் அவனுங்களும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எவனையும் காட்டி கொடுக்கல என்னானாங்க. சரி, ஆனால் அவனுங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. இருந்தாலும் மெயின் கோருன்ட்டு ஆரம்பிச்சது ஒன்று இருக்குல்ல, அது இங்கே இருக்கிற நீ சொன்ன அந்த குரு. சரி, ஒரு ரொம்ப சோகம்ண்ணா. சே, ஏன்டா இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம் நம்ம? இல்லை ஏன் இப்படி நமக்கு மட்டும் அந்த செகண்டில் அந்த காலேஜ் ஸ்பேஸில் இது ஏன் நம்ம நினச்சி தானே யோசிக்க வச்சுருவானுங்க. ஏன் என்ன சம்பவம்? காலேஜில் எவனோ அடிப்பானா? என் காலேஜில் அடிப்பானுங்க. எதுக்கு? நீ எந்த தப்பு பண்ணாலும் அடிப்பானாங்க. நீ இவன் அடிச்சது பார்த்தாதுன்னு லேபில் போய் கைத்து வாங்கிடானுவான். ஒரு லேபாக போய் காரம் சொல்லி அடி வாங்கின்னு கைத்து வாங்கிட்டு வரணும். அவனுங்கிட்ட தினம் பாடுவானா? அது ஒரு ஹாப்பி மூமெண்ட். அது ஹாப்பி மூமெண்ட் இல்லை, சேட் மூமெண்ட். சரி, காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணேன்? அடுத்து லைஃப் தேடி ஓடினேன். லைஃப் வந்து செருப்பாலியாச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் துவச்சிச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வியூ இருந்திருக்கும்ல, காலேஜ் வரைக்கும்னா நம்ம பேரண்ட்ஸ் அவங்க கிட்டவே இருந்திருப்போம், அவங்க நிழல்லே இருந்திருப்போம். காலேஜுக்கு அப்புறங்கிறது கொஞ்ச நாள் பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி கூட 10,000 வேலை கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னாலும் அது ஏன் எதுக்குன்னு கொஸ்டின்ஸ் வரும். காலேஜுக்கு அப்புறம் இருந்த அந்த ஒரு நடுவில் இருக்கு கொஞ்ச நாள். எப்பயுமே காசு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆனால் காசு என்னன்னா கணக்கு சொல்லணும். 1 ரூபா சாக்லேட் வாங்கினோன்னா 1 ரூபாய்க்கு சாக்லேட் கணக்கு சொல்லணும். ஸ்கூல்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே. எனக்கு என்ன பாய்க்குன்னா சின்ன வயசுலேருந்தே காசு சேர்த்து வைக்கிறது பழக்கம் உண்டு. எனக்கு எப்பயுமே சேர்த்து வைப்பேன். சிறு ஒரு ரூபாய். இப்போ ஒரு தீபம் வருது, ஒரு 2 மாதம் முன்னாடியே மசத்தை போகிற பசங்களாம் கும்பலாக போகிறோன்னா வீட்டில் 50 ரூபா தான் கொடுப்பாங்கன்னா அப்பப்போ 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா சேர்த்து 100 ரூபா 200 ரூபா சேர்த்து வச்சுருது. என் கொடுக்குற ஒரு 50 ரூபா சேர்த்து 250 ரூபா. அந்த 50 ரூபாய்க்கு கணக்கு சொன்னால் 200 ரூபாய்க்கு கணக்கு சொல்ல தேவை. நம்ம இஷ்டப்பட்டது என்ன வேணால் சாப்பிட்டு எவ்வளோ வேணால் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். அங்கே போய் சுற்றி வாங்கி தின்றதே, அங்கே போய் பசங்களை கத்திக்கின்னு சுற்றின்னு ஜாலி தரத்துன்னு ஓடுறது. இதுக்காக தான் போவோம். வேறு எதுக்காகவும் சாமி பற்றி அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாப்பிட சுத்த ஜாலியாக இருக்க இதுக்கு தான் போவோம்.